ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் எமர்ஜென்சி டெக்கரேஷன் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கொரியாவிலேருந்து ஹவாய்க்கு போகிற ஒரு ஃப்ளைட்டில் திடீர்னு ஒரு சைக்கோ பையன் ஒரு வைரஸை அந்த ஃப்ளைட் ஃபுல்லாகவே பரவி விடுறான். அந்த வைரஸுக்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த ஃப்ளைட்டில் உள்ள பேசஞ்சர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த ஃப்ளைட்டை வேறு ஒரு நாட்டில் லேண்ட் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டோட மக்கள் அந்த ஃப்ளைட்டை அவங்க ஊருக்குள்ளே விட மாட்டுறாங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட் ஃபுல்லாகவே வைரஸ் இருக்கிறதுனால அவங்க நாட்டோட மக்களுக்கும் அந்த வைரஸ் பரவிடுன்னு அந்த ஃப்ளைட்டையே அந்த மக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வேற வழியே இல்லாமல் அந்த ஃப்ளைட் மறுபடியும் வானத்துக்கு பறக்குது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அந்த ஃப்ளைட்டை ஒரு வழியாக லேண்ட் பண்ணிட்டாங்களா, அந்த ஃப்ளைட்டில் உள்ள வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த எமர்ஜென்சி டெக்கரேஷன். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை இன்ட்ரெஸ்டாகவே கொண்டு போகிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராகவே இருக்கும். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு கொரியா படம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை இன்ட்ரெஸ்டாகவே பாப்பா வைப்பாங்க. படத்தோட கதையை இவங்க கொண்டு போன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பரபரப்போடைய இந்த படம் ஃபுல்லாகவே நகரும். அதனாலே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களால் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தில் நடிச்சிருந்தா எல்லா ஆக்டர்ஸும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஹீரோவோட இந்த படத்தில் ஒருத்தவர் ரோல் சூப்பராக பண்ணியிருப்பார். அவரோட மனைவியை எப்படி அந்த ஃப்ளைட்டில் இருந்து காப்பாற்றுறது அப்படின்னு அவர் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தை பார்த்த அளவுக்கு நம்ம ஹீரோட நடிப்பை விட அவரோட நடிப்பு இந்த படத்துக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன கேட்டால் இந்த படத்தோட ஹீரோ அவர் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்கலங்கிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொரியா மக்களே அந்த ஃப்ளைட்டை நம்ம நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு அந்த ஃப்ளைட்டையே அட்டாக் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி தான் இந்த எமர்ஜென்சி டெக்கரேஷன். ஒரு வீக்கெண்டில் நீங்கள் ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. தேங்க்யூ.